This is my debut movie, and I'm very thankful. I'll just thank a couple of people. I want to thank the director, obviously, Kishore sir, and the producers, Trident Arts and Step One Studios. And the crew was immensely amazing. Working with them was a pleasure. I'm sorry I'm not speaking in Tamil, just Manichafai, because my Tamil is a little cracked up and I have to speak in public. But எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, and I look forward and manifest all the good things for us, the entire crew. And please do come and watch Heartin in theaters on 26th of June. We would love to have all your love and support for the movie. And I think you'll hear a lot of interesting things from a lot of other people. So yeah, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பாடலாசிரியர் சாரதி. ட்ரைடன் ஆர்ட்ஸோடைய அயோத்தி படத்துக்கு பிறகு அவங்களுடைய பேனரில் 2வது படமாக ஹார்டினில் எழுதியிருக்கேன். முதல்ல இயக்குனர் கிஷோர் சாருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் வந்து ஒரு அருமையான அனுபவம். ராஜேஷ் முருகேசன் சாரோட எனக்கு இது முதல் படம். 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணலை. 2மே கொஞ்சம் துள்ளலான பாடல். இது வழக்கமாக எனக்கு கொஞ்சம் மெலடியான பாடல்களாக வரும். நீலோத்தி, காற்றோடு பட்டம் போல், இந்த மாதிரி கொஞ்சம் மெலடியாக எழுதுவேன். இந்த முறை கொஞ்சம் துள்ளலாக கொடுத்து என்னை ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு கிஷோர் சார்கிட்ட 2 விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவருடைய புன்னகை. பாடல் கொடுத்தாலும் புண்ணியோடு வாங்கிக்குவார், கரெக்ஷன் சொன்னாலும் புண்ணியோடு சொல்லுவார். எல்லாத்தையுமே புன்னகையோடு எதிர்கொள்கிற மனிதர் அவர். அவருடைய முதல் படங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய மனசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காரு. உருட்டுக்கட்டையால் அடிக்கணும்னு எம்ஏ சொல்லுவாங்க. அந்த டைலாக்குடைய ஆக்ஷன் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த உருட்டுக்கட்டையால் அதை கூட மென்மையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. கதையை வந்து எனக்கு ஒன்லைனாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். முழுமையாக இல்லைன்னாலும் அந்த பாடலுக்கு சூழ்நிலைக்கு முன்னாடி பின்னாடி சொல்லியிருந்தார். அந்த கதையை சொல்லும்போது நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வள்ளலார் பாடல்களில் ஒரு பாடல் ஒன்று உண்டு. மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், மறந்தும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதை லேசாக வந்து கிஷோர் சார் மாற்றியிருக்காரு. கடவுளை மறந்தாலும் காதலை மறக்காமல் இருக்கிற ஒரு மனது வேண்டும் அப்படின்னு. அதை நோக்கிய பயணமாக தான் இருந்தது இது. ராஜேஷ் முருகேசன் சார், தொடர்ந்து உங்களோட நான் ஒர்க் பண்ணணும். எம்ஏ மேடத்துக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். ஏன்னா பாடல் வரிகள்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குங்கிறத சிலாக்கிச்சு அதை பாராட்டி ஊக்குவிச்சாங்க. தொடர்ந்து இந்த அணியினோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப ரைட்டிங்லேயும் சரி, ஹியூமன் எமோஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வந்து கிஷோர் எழுதுவார். அது நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி, வெப் சீரிஸ்லேயும் சரி, அந்த டைலாக்லேயும் சரி, நம்மளோட டேக்அவே வந்து அந்தந்த கேரக்டர்ஸை வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணும். ஸோ ஹார்டினில் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் படத்தில் இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லான உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிஷோர் எழுதியிருக்காரு. ஸோ ஹார்டின் வந்து படமாக நமக்கு வந்து காதல் கதைகள் நீங்கள் ட்ரைலரில் டீசரில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு கேரக்டரும் உங்களோட ரெசம்பிள் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஷார்ட் ஃபிலிம். கம்மிங் டு மணிஸ் கேரக்டர், என்னை இந்த படத்தில் மணியாகவே வச்சுருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்மளோட நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதே தான் இந்த மணி கேரக்டர் இந்த படத்தில். ஹீரோ சிவாவோட ட்ராவல் ஆவான். ஸோ சிவா வாழ்க்கையில் நடக்கிற, நீங்கள் டீசர் ட்ரைலரில் பார்த்த அவனோட வாழ்க்கை பயணங்கள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் தான் மணி. வாட்ஸ்அப் மணின்னு சினிமாக்காக என்னோட பேர் தெரியும். கோமாளி, லவ் டுடே, ஒரு 10 வருட காலங்களாக சின்ன சின்ன கேரக்டரில் பண்ண மணி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மணியோட கேரக்டர். அண்ட் கம்மிங் டு சாகித்யா அண்ட் சாதனா இந்த படத்தில். ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் டீசர் ட்ரைலர் வந்தப்போ ட்ரைலரில் டீசர் வந்தப்போ காமிச்சேன். பார்த்துட்டு என்ன மச்சா, என்னடா ஹீரோ 2 பொண்ணை வந்து அட் அ டைமில் வந்து லவ் பண்ணுறாரு, இது என்னடா தெரிஞ்ச கதை தானே, அப்படியே அதெல்லாம் நீ பண்ணுறது, படத்தை தேட்டரில் வந்து பாரு, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடோனா மேமோட கேரக்டர். ஸோ எப்படி காதலும் கடந்து போல யாழின்ற ஒரு கேரக்டர் உங்கள் மனசில் வந்து இன்றைக்கும் இடம் பெற்றிருக்கோம், அந்த மாதிரி சாகித்யா கேரக்டர் இருக்கும்.
அண்ட் சாதனா. நான் சொன்ன 2024 25ல் ஷார்ட் ஃபிலிம் மூலயமா நான் கிஷோர்லாம் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இமையாவும் நானும் இமையாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலனாலும் நாங்கள் சினிமாவை பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான தேடல்களாக இருக்கட்டும், அவங்களோட பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு டெபியூ ஹீரோயின் கதாநாயகியாக வந்து லான்ச் ஆகுறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது எல்லாமே வந்து மோர் ஆஃப் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் அந்த இதில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஹீரோயினாக லான்ச் ஆகுதுன்றது இது வந்து எனக்கும் வந்து இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். ஐம் வெரி ஹாப்பி. ஸோ சாதனா கேரக்டர் நீங்கள் படம் பாருங்கள், நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கிஷோர், இமையா இவங்க ரெண்டு பேரோட நான் வந்து பயணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே படத்தில் நடக்கும்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹார்ட் இட் ஹேப்பன். இந்த படத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டேக்அவே இருக்கும், ஒரு குட் மெசேஜ் இருக்கும்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக நீங்கள் வந்து ஒரு தியேட்டரை விட்டு போவீங்க, அதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் அண்ட் மீடியா, வெகுஜன மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. இன்னைக்கும் அந்த சேவைக்கு நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். என்னடா ஒரு ரொமான்ஸ் படத்தில் டிஐஜி வர்கீஸ் மேத்யூவும் கமிஷனர் அஜித் கோஷியும் வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கிரிமினல் ஆங்கிள் இருக்கா இல்லையா கிஷோர் சொல்லவா? யா, பட் கிரேட் டீசர், நைஸ் ட்ரெய்லர், ஆல் த 3 ladies looking beautiful, Emaya, Madonna and Debbie. Rajesh, fantastic music, I really loved it. Nice tracks, loop la kettu manasula ooditu thalala. And Kishore, all the best. ஒரு டைரக்டரை விட ஒரு நல்ல மனுஷன், ஆல்வேஸ் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்த ஒரு டைரக்டர். I'll never forget working with him. So here's wishing all the best to the entire team. Thank you so much, media and friends. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட மியூசிக் கம்போசர். எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரொம்ப பர்சனல் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இது கூட ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் வர்றது அண்ட் இந்த ஜூன் 26 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா, இருக்கிறதுலே எல்லா படத்தை விட ரொம்ப ஃப்ரீடம் எடுத்து பண்ண படம் இது. இந்த விஷுவல்ஸாக சரி, ஸ்டோரியாக சரி, அந்த கேரக்டர்ஸ், வேர்ல்டு, எல்லாத்துலேயும் ஒரு மரியாதையும் ரெஸ்பெக்டும் சாஃப்ட்னஸ் எல்லாமே இருந்துச்சு இன் எனிவே. ஸோ அதில் இந்த படம் என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் படத்தில் 5 பாட்டு இருக்குது. அதில் இப்போ சாரித் சார் மட்டும்தான் இருக்காங்க. பட் விவேக் அண்ட் இவங்களே எழுதியிருக்காங்க. அந்த 2 சாங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சாரித் சார் பண்ணதும் வரும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளான யங்கான மூவி இது. எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். Heart and director Kishore, thank you so much for having me on board. ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. இன்னொரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, வழக்கம் போல் அஜித் கோஷி சொன்ன மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை இல்லை. பட் ஆனால் வழக்கம் போல் ஒரு பணக்கார அப்பா. பட் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. ஊருக்காவும் வத்தலும் பார்சல் பண்ணி அனுப்புகிற ஒரு அப்பா. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபன் எலிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி இமோஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபன் லவ்விங் கேரக்டர் அப்பா. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி கிஷோர். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ், இன்னைக்கு ஐ திங்க் ஹீ இஸ் தி ஹீரோ ஆஃப் த டே. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 பாட்டுமே வாட் எவர் வீவ் லிசன்ட் சூப்பராக இருக்குது. இட்ஸ் சம்திங் வெரி ஃப்ரெஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக். ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு greater heights. Thank you so much. Thank you producers, for this wonderful movie, taking up this subject and making it happen. Press and media, நீங்க அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹார்டன் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன்.
பட் ஆனால் இதில் ஒர்க் அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இது இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடிச்சு அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்தரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில். அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக, அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு, பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே, ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின், இமயா அண்ட் மொடோனா, 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டேன் தான் நான் நினைக்கிறேன். அது படத்தை நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்ட்னு இருக்கும்.